Uh, Welcome back to my channel. Thank you for choosing to watch this video. Um, uh, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ஷூட் பண்ணுறேன் நான். ரொம்ப புதுசாக இருக்குது திரும்ப வந்து கேமரா செட் பண்ணி பண்ணுறது. ஏன்னா ஸ்டாண்ட் இல்லை, ஒரு விண்டோவில் வந்து அண்ணன் கொடுத்து தான் வச்சுருக்கேன். எப்படி ஷூட் பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ குயிக்காக நான் வந்து 2 to 3 minutesலேயே எடுக்கலாம், ஃபார் மேக்ஸிமம் 5 minutes வீடியோவாக போடலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசை. ஸோ கடையில் வாங்குறது பதிலாக நம்ம வீட்டிலே பண்ணலாம், அட்லீஸ்ட் ஹெல்த்தியாக பிரியாணி ஹெல்த்தியாக பண்ண முடியுமான்னு தெரில. பட் நம்மளுக்கு தெரியும்ல நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுனால. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான், அதுவும் பிரியாணி. அதை நான் மிக்ஸ்டு மசாலா பேக்கெட் இருக்கும்ல, பேஸ்ட்டு, அதை வச்சு தான் பண்ணுறேன். அது எந்த பிராண்டுன்னு தெரில. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். லைட்டிங் ரொம்ப டார்க்காக இருக்கா? ஓகே, லைட்டிங் போடுறோம். ஓகே, ஆங்கிள் வந்து இப்படி குண்டக்க மண்டக்க தான் இருக்குது, சாரி. என்ன ஸ்டாண்ட் இல்லை, ஸ்டாண்ட் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இன்னைக்கு நான் எதில் வந்து பிரியாணி பண்ண போகிறேன்னா, மஷ்ரூம். கொஞ்சம் பழைய மஷ்ரூமாக தான் தெரியுது, ஆனால் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தது. பட் பார்க்க கொஞ்சம் பழசு தான் தெரியுது. ஓகே, எனிவே இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இந்த மிக்ஸ் தான், இதுதான் நான் கேட்கும்போது இந்த எடுத்து கொடுத்தாங்க, இந்த கடையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே, இப்போ வந்து வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன், மஷ்ரூமும் கட் பண்ணியாச்சு. இதில் என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, சிக்கனுக்கும் 1 விசில் வரணுமா, மட்டனுக்கும் 3 விசில் விடணுமா. பட் வெஜ்ஜீஸுக்கும் மஷ்ரூமுக்கும் விசிலே விட தேவையில்ல அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு தெரில எனக்கு. தம் போடணுன்றாங்களா? சரி, தெரில. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன், ஒரு பிரியாணி தான் பண்ணேன். ஆக்சுவலாக பிரியாணின்னு சொல்ல முடியாது, அது பிரியாணி மாதிரி பண்ணேன். அது வந்து பான்யாட் மில்லட்டில் பண்ணேன். பான்யாட் மில்லட் வந்து குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அரிசி போன வாட்டி நான் ஷூட் பண்ண இது வந்து இந்த பண்ணேன் பான்யாட் மில்லட்டில் குதிரைவாலி அரிசியில் பண்ணேன். இதில் என்னன்னா ரொம்ப சின்ன சின்ன பருக்கையாக இருக்கும், நம்ம வந்து அதை வடிக்க முடியாது. ஸோ குக்கரில் தான் வச்சேன். ஸோ அது வந்து ரைஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ணலாம். ஆனால் அது ரைஸோட டெக்ஸ்சரோ எதுவும் தராது, பட் டேஸ்ட் ஓரளவு ஓகேவாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து ப்ராப்பராக பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்றதுனால, பிரியாணி என்ன ஒரு மாதிரி ஓகே, இப்படி இன்னைக்கு வந்து ப்ராப்பராக பிரியாணி சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வந்ததுனால சோக் பண்ணி வச்சுட்டேன். வெஜ்ஜீஸ் கட் பண்ணிட்டேன். மஷ்ரூம் அவங்க கொடுத்துருக்கதோட கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ குக்கிங் முடிச்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கிங் முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும். கரண்ட் இல்லை. கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ நான் வந்து அந்த இதை பண்ணிவிட்டு டேஸ்டிங் மட்டும் எப்படி இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டதுக்கப்புறம் கரண்ட் திரும்ப வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ஃபுல்லாக ஷூட் பண்ணணுன்ற ஐடியாவே இல்லை. ஸோ ஆனால் மிச்சம் இருந்த மஷ்ரூமை வந்து நான் வந்து ஃப்ரை மாதிரி மசாலா தடவி ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு ஃபைனலாக நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிளேட் பண்ணிட்டேன்.
ஸோ என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வந்து அவங்க சொல்லி இருந்த அளவோட தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஊத்தியிருக்கேன். அவங்க வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண சொன்னாங்க. நான் நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணனால ரொம்ப குழஞ்சு வந்துருச்சு. அது ஒரு மிஸ்டேக் தான், நான் தப்பு பண்ணிட்டேன். பட் மத்தபடி டேஸ்ட் நல்லாவே ஓரளவு நல்லாவே இருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்க்குறேன், மைக் ஆஃப்ல இருக்கு. நான் வந்து பேசிட்டே இருந்திருக்கேன். ஸோ, அதனால அத எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு, வாய்ஸ் ஓவர் மாரி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ வாய்ஸ் ஓவர் குடுத்தேன். ஸோ, இது வந்து நான் ரொம்ப ரேண்டமா அந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஐ ஹோப் யூ லைக் இட். அ இது மாதிரி இல்லாம நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும், இன்ட்ரஸ்டிங்காவும் ஷூட் பண்ண ட்ரை பண்றேன்.